முடியல. எடுத்துட்டு வா. டீசல் இருக்குதுன்னு பாரு. தொடச்சுட்டு அப்படியே வாங்கிட்டு தொடச்சுட்டு. ரெண்டு நாளாக லோடு ஓடிவிட்டு இன்னைக்கு 2 நாளாக அவர் கூப்பிட்டுருக்கிறாரு அந்த காட்டுக்காரரு. இன்னைக்கு நாச்சும் போகிற மாதிரி பார்க்கலாம். இந்த எஸ்பாலத்தில் ரொட்டாட்டர் ஓட்டணுமில்ல, தென்னை மரத்துக்குள்ள அது போடா. என்ன பார்க்குற? உன்னோட முடியல, நான் ஓட்டிக்கிறவா. மழை வேறு இப்பயே வர மாதிரி இருக்குது. என்னத்துலேயே காலையிலங்காட்டியுமே போதும். அந்த ஒருத்தர் தொடச்சிட்டு போகலாம். நேற்று லோடு ஓட்டணுமில்ல, இதில் வந்து டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் போடுங்கிறாங்க. இது எங்கே போகுது இந்த வண்டியே? நேற்று போட்டாச்சே. இதெல்லாம் டெய்லருக்கு வந்து செட் ஆகாது. இவர் சுஜித் அவர்கள் வருகிறார். வண்டி ரெடி ஆயிடுச்சாட்டுக்குதா? பலம் சுஜித்துக்கு உடம்பு சரியில்லைப்பா. அதனால அவரு டல்லாகிறாரு பாருங்க. நீ தான் ஓட்டுற. இது மாதிரி லோடு ஓட்டுறதுக்கு இடம் இருந்தா அப்படி விசிறு தட்டலாம், பறக்கலாம். அப்படி அது ஒரு ஓடாடாது பாமன. அதான் சைடு போடுவாங்க. போலீஸ் வேற பிடிக்கிறாங்களா?
ஏங்க அப்பா ஏகோடு நல்லா தான் முளைச்சிருக்குதே, தண்ணியே கட்டிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி தரலாம். போலாம் ரெண்டு சால் போட்டுறியா? புரியல. ஏங்க அப்பா என்னன்னு தான் முளைச்சிக்கிறேன். இதை வந்து 2 சால் ஓட்டணும்பா. நம்ம கோவில கொடுத்துட்டா நீ ஓட்டுனா அப்படிங்கிறான். முதல் சால் ஓட்டு, 2வது சால் நான் பார்த்துக்கிறேன். தென்னை மரத்தை மட்டும் போட்டாது. வரப்பில் எதுக்கடா வைக்கிற? வரப்பில் எதுக்கடா வைக்கிற? முடியல. ஓகே நண்பா, இது ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடி ரொட்டாட்டர் ஓட்டி போட்டோம். 10 நாள் 20 நாளே இருக்கும். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லு முளைச்சிக்கிச்சு. அதனால் பார்ட்டி வந்து இது வந்து அப்படியே கலப்பில் 2 சால் ஓட்டி தென்னை மரத்துக்கு வந்து வாய்க்கால் போட்டு கொடுத்துரு தம்பின்னாங்க. அதனால அதுக்கு தான் இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இது முந்தானத்தே சொன்னாங்க 2 நாளாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா, லோடிங் போயிட்டு இதுக்கு டைம் இல்லை. அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ ஏரியில் ஏதோ பக்கத்தில் ஏதோ ஏரியில் கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் சரி நம்ம இதனாச்சும் பண்ணுவோம், நமக்கு தான் இருக்கிறதே உழவு, இதனாச்சும் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்காங்களேன். அதனால் இதை இப்போ ஓட்டி பார் ஓட்டணும் நண்பா. பார் ஓட்டினா அப்படியே தண்ணி கட்டிக்கோன்னு வச்சுக்காங்களேன் ஈஸியாக. கோகலை ஓட்டுறான்னா எங்கன்னா எல்லாம் நிதாக இருக்குது, தென்னை மரத்தை கொண்டு போடுவேன், நான்லாம் ஓட்ட மாட்டேன் அப்படிங்கிறான். போகல இந்த வண்டியை ஓட்டுறான். ஆனால் வந்து பைசன் பேயெல்லாம் கொடுத்தா கிட்ட கூட மாட்டேங்கிறான். ஓட்டுறா ஆட்டுறா. லோடிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் எப்படிங்க ப்ரோ இருக்குன்னு கேட்குறீங்க நண்பா. சத்தியமாக நல்லா இருக்காது ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். லோடிங்க்கு 4 வீல் டிரைவ் ஆகாது. இதே 2 வீல் டிரைவாக இருந்தால் சூப்பராக இருக்குது. 4 வீல் டிரைவ் லோடிங்க்கு வேணாம் நண்பா. 2 வீல் டிரைவ் எடுத்து போட்டு ஓட்டுங்க, லோடிங்க்கு அருமையாக இருக்கும், எந்த சேதாரமும் இல்லை. ஓரளவுக்கு ஓட்டுறான், தென்னை மரத்துக்கிட்டலாம் வளைச்சி கரெக்டாக தான் ஓட்டுறான். ஆனால் அங்கே போய் விட்டுட்டான். அங்கே யாருமே அப்படி திருப்ப முடியாது ப்ரோ, கல்லுக்கிட்டு இருக்கிறதுனால கட் ஆகாது. தென்னை மரம் கொஞ்சம் உள்ளே வச்சுட்டா ஓரமாக வச்சுட்டான்னு வச்சுக்காங்களே, கொஞ்சம் கரெக்டாக வச்சுருந்தாலும் எதாவது. வருது விட்டா அப்படியே வராது, அப்படியே இடிச்சு விடுமா. இது நான் வாங்கி தான் ஓட்டி ஆகணும். இவன் எங்கே ஓட்ட போகிறான், அந்தான வேற விட்டுட்டான். ஓகே நண்பா, நான் வாங்கி ஓட்டுறேன். அப்புறமேட்டு உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். நான் எப்படி தென்னை மரத்துக்குள்ள ஓட்டுறேன்னு கொஞ்சம் பாருங்கள். நான் ஓட்டுறது கொஞ்சம் பிடிச்சிருக்கா, என்ன பண்ணுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் நண்பா. ஓகே நண்பா, இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாமா? நவீன் ராஜ்னு ஒரு நண்பர் கேட்டுருக்கார். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ சாதா பிரேக்குக்கும் சாதா பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி எப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ. அது நான் சொன்னால் தெரியாது ப்ரோ, நான் அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். சாதா பிரேக்கு ஆயில் பிரேக்கு இதுக்கெல்லாம் வித்தியாசமான இல்லை ப்ரோ, எல்லாத்துக்கும் சேம் தான். அதனால் வந்து அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. எந்த பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு நண்பா, ஓகேவா? அடுத்தது
மைதிலி செந்தில்னு ஒரு நண்பர். அவர் என்ன கேட்டுக்கிறார் ப்ரோ, அக்ரி எக்ஸ்போவில் மகேந்திரா 720 இருந்துச்சுல்ல ப்ரோ, அது எங்கள் மாமா வச்சுருக்கார் ப்ரோ 5 லட்சம். ஆமாம் ப்ரோ, அந்த வண்டி அந்த ரேட்டுன்னு தான் சொன்னாங்க ப்ரோ, நானும் கேள்விப்பட்டேன். அடுத்தது பல்சர் ராகுல். அவர் என்ன கேட்டுக்கிறாரு 7756 வரணும் யமாகா RX 100 யாருது நண்பா? அது என்னுடைய பிரதர் தான் ப்ரோ. அது எப்படி ப்ரோ அந்தளவு நுணுப்பாக கவனிச்சிங்களா ப்ரோ? பரவாயில்ல ப்ரோ. அடுத்தது சிஎஸ் கேம்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாரு ப்ரோ, ஸ்மால் ஹிட்டாச்சி வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ரோ அது நம்மளது இல்லை ப்ரோ, வேறு ஃப்ரெண்டு தான். நானே ஓடும் போது அப்போதைக்கு பார்த்தா போடுறேன். இன்னொரு ரைடு சந்தர்ப்பம் கிடச்சுன்னா அந்த வீடியோ எப்படி தேட்டரில் லோடிங் பண்ணுறாங்க அன்லோடிங் பண்ணுறாங்க ஒர்க்ஸ் இதெல்லாம் எடுத்து போகிறேன் நண்பா. அடுத்தது கார்த்திக் காட்டுப்பூச்சின்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாரு, அவர் போன வீடியோவில் இது நான் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, மினி தியேட்டரை பற்றி கேட்டுருக்கிறாரு. கண்டிப்பாக கேட்டுருக்கிறேன். எங்கள் சித்தப்பா பர்மிஷன் கொடுத்தோன்னா அந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன் நண்பா. அடுத்தது வேறு அவ்வளோதான், அன்னைக்கு அவ்வளோதான் கேட்டுருக்குறாங்க. அடுத்தது நண்பா அசுரா மாசிகா 4987 நண்பர்கள் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், ஆனால் உங்கள் ஜேசிபி மிஷினில் பேக் கீத்து கட்டுரு கிட்டாச்சி கீத்து கட்டுரு மாற்றுங்க ப்ரோ, நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அண்டு லாங் டைம் கேரண்டியாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, அது அவர் சொல்கிறதுலாம் தப்பு இல்லை ப்ரோ. அதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா வச்சுக்காங்க, ஒரு கல் நோண்டுறதுக்கு தான் அதெல்லாம் செட் ஆகும் நண்பா. அதோட இன்னொன்று என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு புல்லர் குழி எடுத்தோம்னா மூளையெல்லாம் பாக்ஸ் சதுரமாக எடுக்க முடியாது. ஏன்னா அந்த கீத்து கட்டர் கொஞ்சம் முன்ன பண்ணாகிறதுனால உள்ளே மட்டும்தான் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் அதை எடுக்க முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். அதில் அந்த கீத்து கட்டரோட அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வளர்த்தி இருக்கும். அதனால் ஒவ்வொரு 5 கீத்து கட்டுறதுக்கு 5 இன்ச்சு, இதில் 3 இன்ச்சு இருக்காது நண்பா. மிஞ்சி போனால் 2 இன்ச்சு தான் இருக்கும். வண்டிக்கு லோடு கம்மியாக தான் இருக்கும். அதனால் கிட்டாச்சி கீத்து கட்டுற போட்டால் கண்டிப்பாக டீசல் சேர்த்தி போகும் நண்பா. உங்களுக்கு தெரியலனா வேறு நண்பர்கள் கேட்டு பாருங்கள். கிட்டாச்சி அதோட ப்ராசஸ் வேறு, இதோட ப்ராசஸ் வேறு. மெயினாக இதுக்கு இதோட கீத்து கட்டுற போட்டால் தான் நல்லா போடும். நம்ம மைலேஜுக்கோசரம் பெரிய கீத்து கட்டுற போட்டோம்னா டீசல் நமக்கு அடிவாங்க நண்பா. அதை நல்லா புரிஞ்சுக்காங்க, ஓகேவா? அடுத்தது வேறு என்ன கேட்டுக்கிறாங்க, டிராக்டர்லாம் அடுத்தது முத்துக்குமார்னு ஒரு அவருக்கு டிராக்டரில் எதுவும்னா பெட்டிக்க முடிங்காதா? அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா புரியலையே, அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னே தெரியல நண்பா. அடுத்தது யாருன்னு ஒரு தெரில, ஒரு நண்பர் ப்ரோ ஜேசிபி வாடகை கிடைக்குமா ப்ரோ? நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்றீங்களே தெரில ப்ரோ, பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல ப்ரோ, உங்கள் ஊர்லேயே வண்டி இருக்கும் பாருங்க ப்ரோ, ஓகேவா? அதை வச்சு போட்டுக்காங்க ப்ரோ. அடுத்து செந்தில்குமார்னு ஒன்று பேர் சொல்லிக்கிறார். அவர் என்ன சொல்லிக்கிறாரு, வீடியோ சூப்பராக இருக்குது டிராக்டர் வீடியோ, அதே மாதிரி டிராக்டர் வாஷ் பண்ணுற வீடியோவும் போடுங்க ப்ரோ ப்ளீஸ். போடுறேன் ப்ரோ, கண்டிப்பாக போடுறேன். அடுத்தது டிஎன் கேமிங் ஒயிட்டின்னு ஒரு நம்பர். ப்ரோ கோகுல் ஸ்கூல் போக மாட்டாரா ப்ரோ? அவர் ஸ்கூல் ஆல்ரெடி டிஸ்கன்டினியூ பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது ப்ரோ. அவன் இப்போ தான் நம்மக்கிட்ட ஒரு 3 மந்த்தாக வந்துகிட்டு இருக்கிறான். அதனால் அவன் ஸ்கூல் போக சொன்னேன், அவன் போக மாட்டேங்கிறான். அதனால் அது அவரோட டெசிஷன் ப்ரோ. அடுத்தது பிஎம்எஸ் ட்ராக்ஸ்னு ஒரு நண்பர் ப்ரோ, ஆல் வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு நிமிஷம் வண்டி ஐடியில் ஓட விடுங்க, அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் பிக்கப் ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க அப்படி. அது உண்மைதான் ப்ரோ. எந்த வண்டியுமே ஸ்டார்ட், அது எதுக்கு அந்த ரீசன் சொல்கிறாங்கன்னா அதோட மெயின் ரீசன் என்னென்னா, வண்டியில் இப்போ நைட்டு விடிய பகல்லையோ நைட்லேயோ 2 நாளைக்கு வண்டி எடுக்கலாம், அந்த ஆயிலை தான் கீழே போய் ஸ்டோர் ஆயிரும் நண்பா. எங்கேயுமே இன்ஜினில் எந்த இடத்துலையுமே ஆயில் ஒரு சொட்டு கூட நிற்காது, எல்லாம் கீழே வடிஞ்சு போயிடும். அந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது உடனே அந்த ஆயில் பம்பு எல்லா இடத்துக்கும் ஒரு செகண்ட்லாம் ஆயில் ப்ரெஷர் பண்ணாது.
அதாவது குறைஞ்சது 30 செகண்டாக 32 செகண்டாக ஆகும் எல்லா சாஃப்ட்டுக்கும் போய் ஆயில் சேர்றதுக்கு. அதனால் அந்த டைம் வந்து சாஃப்ட்டு மொல்ல ஐடியில் ஓட விட்டோம்னா மொல்ல சுற்றிட்டு இருக்கும். அந்த 30 செகண்டில் போய் தேவையான ஆயிலெல்லாம் அது சாப்பிட்டு கிராங்க் சாஃப்ட்டுக்கு எல்லா வால் பிளாக்கு எல்லா இடத்துக்கும் ஏறிக்கணும் நண்பா. ஏறிக்கிட்டால் அதுக்கப்புறமேட்டு நம்ம எவ்வளோ ரேஸில் வச்சு ஓட்டினாலும் இன்ஜின் சாஃப்ட்லாம் தேயாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கோசரம் தான் அந்த நம்பர் சொல்கிறாரு. நீங்கள் கொடுத்தது நல்ல ஃபீட்பேக் நண்பா. இது 4 பேருக்கு உதவும் நண்பா. அடுத்தது ஓகே, அடுத்தது நண்பா கேபி கார்த்திகேயன் 5066 அந்த நம்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ ஜேசிபியில் எக்கோனா என்ன மீனிங் ப்ரோ? டஸ் நாட் ஹேஸ் ஏ டூவில் டிரைவிங் மோட் ஆன் கிவிங் ஃபியூலிங். எக்கோனா வந்து அதான் ப்ரோ. எக்கோனா 5 RPM உள்ளே ஓடுறது வந்து எக்கோ மோடு ப்ரோ. 5 RPM மேலே ரேஸ் வச்சு ஓடணும்னா பவர் மோடு ப்ரோ. ஓகேவா? அந்த எக்கோ மோடில் ஓட்டினீங்கன்னா பேக் பைட்டுக்கு ஒரு 4.5 ரேஞ்சு டீசல் எடுக்கும் ப்ரோ. இதே வந்து பவர் மோடு, அதாவது கால் எக்ஸலேட்டரில் வந்து ரேஸ் வச்சு ஓட்டினோம்னா என்னோடய கணிப்பு எங்கள் வண்டியே கிட்டத்தட்ட 7 லிட்டர்லாம் கூட சாப்பிட்ருக்குது ப்ரோ. 7-8 லிட்டர் கூட போயிருக்குது. அதெல்லாம் குடிச்சதுன்னா கட்டுப்படி ஆகாது. அது வந்து ஃப்ரெண்டு இது வேலை செய்கிறப்ப அது வந்து டிரைவர் கண்ட்ரோலில் தான் ப்ரோ இருக்குது. அது வந்து ஆப்ரேட்டர் கண்ட்ரோலில், அதுக்கு ஓனர் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் டிரைவர் பார்த்து கரெக்டாக அழுத்தினா தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஸ்ரீ F9N ஒரு நண்பர் கேட்டுக்கிறார். அவர் என்ன கேட்குறாரு, ப்ரோ டிராக்டர் லைலான் டயர் ஆல்ரெடி டயர் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க ப்ரோ. என்ன கேட்டால் வந்து லைலான் டயர் தான் ப்ரோ பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ரேடியல் டயரு என் மனசுக்கு தேவைப்படல. அது எப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்டுக்கு வருங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் கேட்டிருக்கிறேன், யாரும் பெருசாக அதுக்கு ரிப்ளை கொடுக்கல. இது உங்கள் காதில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது திரும்பி யூஸர்னு ஒரு நம்பர் கேட்டுருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ஜேசிபிக்கு எவ்வளோ ப்ரோ மணிக்கு வாங்குறீங்க? எங்கள் ஏரியாவில் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 1200 நண்பா. பேட்டா கிடையாது, எதுவும் கிடையாது. ஒன்லி 1200 மட்டும்தான். அடுத்தது சிவகவின்னு ஒரு நம்பர் கேட்டார். ப்ரோ வாட்டர் வாஷ் வீடியோ போடலாம்ல? போடுறேன் ப்ரோ. கழுவுறதுக்கு ஆள் வேணும். சும்மா வந்து எடுத்து போட்டால் வேஸ்ட்டு ப்ரோ. அதெல்லாம் கழுவுறது க்ளீனாக எடுக்கிறது எல்லாமே எடுத்து போடணும் ப்ரோ. அப்போ தான் நல்லா இருக்கும் ப்ரோ. அடுத்து பூபாலன் அப்படின்னு ஒரு நம்பர். ப்ரோ ரொட்டேட்டருக்கு எவ்வளோ ப்ரோ வாங்குறீங்க? ப்ரோ இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து ரொட்டேட்டருக்கு வந்து 1300 to 1400 வாங்குறாங்க ப்ரோ. நாங்கள் வந்து 1300 வாங்குகிறோம் ப்ரோ. அடுத்தது தீபக் கேஎஸ்னு ஒரு நம்பர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டார், அண்ணா வீடியோவுக்கு மைக் யூஸ் பண்ணுங்கண்ணா, வாய்ஸ் அண்ட் சவுண்ட் கிளியராக இருக்கும். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. அடுத்தது ஏடி ஹை 0503 அந்த நம்பர் கேட்டுக்கிறாரு. ப்ரோ கிறிஸ் ஜேசிப்பு உங்கள் பிரதரா ப்ரோ? எஸ் ப்ரோ, அவர் என் பிரதர் தான் ப்ரோ. அவர் சேனல் நேம் வந்து கிறிஸ் ஜேசிப் தான் ப்ரோ. அடுத்தது ராமுன்னு ஒரு நம்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன சொல்லிக்கிறாரு, ப்ரோ டுடே வீடியோ சூப்பர், ஜேசிபி ஒர்க்கிங் சூப்பர். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. அடுத்தது ப்ரோ இந்த கள்ளப்பருப்பட்டி கலவை வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ப்ரோ. அதில் வந்து கொஞ்சம் நம்பர்கள் வந்து கொஞ்சம் கமெண்ட் தெரிவிக்கிறீங்க. என்ன சொல்லிக்கிறீங்க ப்ரோ? ஸ்ரீ சரவணன் கோரிசா 2005 அவர் நம்பர். ப்ரோ ஓஸ் கன் அட்டாச் பண்ணியிருக்கிறீங்களா? அது வந்து டைரெக்டாக பைப்லேயே அட்டாச் பண்ணுங்க ப்ரோ. அப்போது வந்து கொஞ்சம் கை வந்து வலிக்காது இருக்கும் அப்படின்றார். அப்படின்னு பார்த்தா ஓஸை பிடிக்கிறதுக்கு வாட்டலை ப்ரோ. ஓஸ் வலிக்கிட்டு போகும் ப்ரோ. அதனால தான் நாங்கள் வந்து அப்படியே ஒரு ரூபாய்க்கு முன்னாடி அந்த மாடல் வாங்கி போட்டுக்கிறோம் ப்ரோ. அது சரியாக போகும் ப்ரோ. அது அப்படி தான் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அப்படி தான் ப்ரோ இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் ப்ரோ. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. அதனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. அதெல்லாம் பிடிச்சலாம், ஆர்டர் மாற்றி பற்றி போட்டுக்கலாம் ப்ரோ. அடுத்து ப்ரோ இந்த கார்த்தின் நண்பர் வளைச்சி கேட்குறாரு. அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஆனால் கோமதி ரொட்டாட்டர் கியர் டிரைவர் ஸ்பீடு 10 ப்ளீஸ் சொல்லுங்கள் பல்வன் டிராக்டருக்கு. அது என்ன பின்னாடி பல்லு யூஸ் பண்ணிக்கிறீங்க சொன்னீங்கன்னா தான் ப்ரோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியும் நண்பா. ஓகேவா? அடுத்தது ஏடி ஹாய் 050 ப்ரோ டயரில் வந்து ஏருக்கு பதிலாக வந்து தண்ணி ஃபில் பண்ணலாம்ல? கிரீப் நல்லா இருக்கும் ப்ரோ. அந்தளவுக்கு வந்து டயர் தேய்மானமும் நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லாவே ஷர்ஷர்னு போயிடும் நண்பா. அதனால் வந்து எப்படி சொல்கிறது, டயர் ரொம்ப ஸ்கிர்ஸ்ன்னு போயிடும். அதனால் வந்து இந்த டோசரு இது மாதிரி ரொம்ப ஹெவி யூகேஜ் ஓட்டுறவங்க, ரொம்ப டயர் ஸ்லீப் ஆகுது, அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரோ செட் ஆகும். நமக்கு செட் ஆகாது ப்ரோ.
ஓகேவா. அடுத்தது ப்ரோ எஸ்கே அக்ரி வியூஸ்ன்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அவர் வந்து ப்ரோ எதுக்கு ப்ரோ பிடி ஆன் பண்ணுறப்ப லோ கியரை போடுறீங்க? இது ஏன்னா லோ கியர் இல்லாத ஹை கியரில் விட்டோம்னா பைசன் பை பூமி புத்திராலாம் மகேந்திரா ஆகிடுது பொறுத்தவரைலாம் 1000 ஆர்பிஎம் ரொட்டேஷன் ப்ரோ. இதே லோ கியரை தட்டி விட்டோம்னா தான் 540. இதை வந்து நாங்கள் வந்து அசம்பிள் பண்ணினது இந்த பெட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டிகள் ஒரு பெட்டரை அசம்பிள் பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நாங்கள் வந்து 540 ஏற்ற மாதிரி தான் அசம்பிள் முடியும். அதனால தான் ப்ரோ அந்த லோ கியர் தட்டி விட்டு ஆன் பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். அடுத்தது கேபி கார்த்திகேயன் அதே நம்பர் கேட்டுருக்காரு. ப்ரோ அது அந்த கள்ளப்பருப்பு பொட்டிக்கு ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறீங்களா ப்ரோ? அது வந்து எனாமில் பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணால் வந்து ஏதாச்சும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணால் எனாமில் பெயிண்ட் மேலே ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? அதை பற்றி தெரில நண்பா. அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. அடுத்தது பர்சல் ராகுல்னு ஒரு கேட்டுருக்காரு. அவர் என்ன கேட்டார், ப்ரோ கடலை போகிறதுக்கு நீங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்கு போவீங்க, மாவட்டம் டு மாவட்டம் அப்படிங்கிறேன். ப்ரோ இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோ நான் வந்து இங்கே ஆந்திரா வரலும் போயிருந்தேன் ப்ரோ. சாந்திபுரம் வரலும், அதாவது ஆந்திரா இந்தாண்ட வந்து குடியாத்தம், ஆம்பூர், வேலூர், இந்தாண்ட ஊத்தங்கரை, அரூர், திருப்பத்தூர் இந்த ஏரியா எல்லாமே போய் போட்டிருக்கிறேன் ப்ரோ. இந்த 4 வருஷமாக ஜேசி போட்டதுலேருந்து கொஞ்சம் வெளியில் எங்கேயும் போகிறதில்ல ப்ரோ. அதனால தான் ப்ரோ இப்போலாம் இங்கேயே சரியாக இருக்குது, அதனால் அங்கே போகிறதில்ல நண்பா. அடுத்து ஒரு ஜோக் பண்ணிக்கிறார் பேர் ஒரு நண்பர் கோபால் ஜிஎஸ்னு ஒரு நண்பர் கேட்டுருக்காரு. அவர் என்ன கேட்டுருக்காரு, ப்ரோ நான் வண்டி ஓட்டி பழகின நேரமோ என்னமோ தெரியல உழவுல ப்ரோ அப்படிங்கிறார். அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது, கண்டிப்பாக வரும், ஏன் ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்தது கார்த்திக் சாமி 8424 அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, இந்த கள்ளப்பருப்பு போட்டு எங்கே ப்ரோ போட்டிங்க? நாங்கள் வந்து போட்டது நாமக்கல் மாவட்டம் ஆனலூர் கேட்டு எடச்சிப்பாளையங்கிற ஒரு ஏரியாவில் போட்டப்போ நல்லா இருக்குது. நான் இது வந்து ஒரு ப்ரொமோஷனில் நல்லா இருக்குது, அங்கே தான் மேக்ஸிமம் போடுவாங்க. எத்தனை புதுப்பற்றை வந்தாலும் அது பழைய பற்றை அதை தான் கேட்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன். நல்லாயிருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. அடுத்தது இந்த பல்சர் ஆகல அவர் என்ன கேட்டுருக்காரு, ப்ரோ புதுசாக அந்த வண்டிக்குள்ள ஒரு பையன் யார் ப்ரோ? அவன் எங்கள் மாமுட்டு பையன் ப்ரோ. ஃப்ரீயாக இருக்கிறனா அவன் வேறு வண்டிக்கு போயிட்டுருக்கிறான் ப்ரோ, அதனால் ஃப்ரீயாக இருக்கிறேன் நான் வரட்டேன். ஆமாம்மா சரி வா எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கழுவிட்டு ஒரு வீடியோ எடுத்துன்னு வச்சுக்காங்களேன். அடுத்தது ஜிவி பிளாக்ஸ்னு ஒரு நண்பர் கேட்டுருக்காரு. ப்ரோ இந்த வாட்டர் வாஷ் பம்பு என்ன ரேட்டு வருது ப்ரோ? ப்ரோ பம்பு வந்து 18,000 ப்ரோ. அதுக்கு மேலே அந்த ஆங்கி செட்டப்பு கில்ட்டு அதெல்லாம் செட் பண்ணது ஒரு 10 ரூபா ப்ரோ. ஈடிஓ சாப்பிட்டு ஒரு 2500 ப்ரோ. டீ ஒரு மொதல் ஒரு எல்லாம் ஒரு 37 ரூபா 38 ரூபா வந்துருச்சு ப்ரோ. வந்தாலும் அதுக்குண்டான ஒர்க் அதில் இருக்குது ப்ரோ, கவலைப்பட தேவையில்ல நண்பா. அதனால் வந்து இந்த 5000 6000 கிடைக்கிது பாருங்க, அந்த பம்பு வந்து தயவுசெய்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க நண்பா, வேஸ்ட்டு நண்பா. அதெல்லாம் வந்து விற்கும் போது என்ன சொல்கிறாங்க கடைக்காரன், இல்லைங்க இதெல்லாம் வந்து ப்ரெஷர் அதிகங்க, 200 பார் கிடைக்கும் 300 பார் கிடைக்குங்க, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து இப்போ அப்படி இல்லை ஓரிக்கு போயிட்டால் கூட உடனே மாற்றிக்கலாம். எப்படி நம்ம வாங்கிட்டு வந்து உடனே மோட்ரு போகிறதில்ல, குறைஞ்சது ஒரு 2-3 வருஷம் ஆகும். அதுங்காட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாடல் மோட்டர் நிறுத்திட்டு வேறு மாடல் மோட்டரை விட்டுறான். அப்போ என்ன பண்ணுதுன்னா வந்து எப்படி சொல்கிறது, அப்போ என்ன பண்ணுதுன்னா பேர்ஸ் கிடைக்காம போயிடுது. எனது அப்படி தான் ஒரு மோட்டர் வந்து ஜேபிடின்னு ஒரு கம்பெனி வாங்கி வீணாக போயிடுச்சு நண்பா. அதனால் வந்து வண்டிகள் ஒரு மோட்டர் பம்பு போடணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே போடணும்னு அவசியம் இல்லை, ட்ராக்டர்லாம் அட்டாச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திருப்பி கரண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து 3 HP மோட்டர் யூஸ் பண்ணி கூட அது நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ட்ராக்டர்லேயே போடணும்னால பம்பு 18,000, 3 HP மோட்டர் போட்டால் அது ஒரு 5000, 23, அதுக்கு மேலே ஓஸு ஒரு 30,000 ஒரு 8,000 மிச்சம் பண்ணிடலாம் ப்ரோ ட்ராக்டரில் மாட்டுறதுக்கும் அதுக்கும். ஆனால் ட்ராக்டரில் மாட்டினா கரண்ட் இருந்தாலும் இல்லைனா எந்த இடத்துல வேணாலும் கூட்டி எடுத்துக்கிட்டு போய் கழுவலாம். ஆனால் அதில் வந்து எங்கே கூட்டிகிட்டு போனாலும் கரண்ட் வசதி வேணும்னு வச்சுக்காங்களேன். கரண்ட் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது நண்பா. அதனால் இதே மாதிரி இதை பாருங்கள், இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன்ல, நான் எப்படி ஓட்டணும்னு கொஞ்சம் நல்லா இருக்குதா, எப்படி கரெக்டாக ஓட்டணும்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா M2 நான் 1500 RPM கொடுத்து தான் ப்ரோ ஓட்டுறேன். ஒரு 100 RPM டவுன் ஆகும் ப்ரோ. டவுன் ஆனாலும் M2 பாருங்க கலப்பு ஃபுல் டெப்த்தில் தான் ஓட்டிகிட்டு இருப்பேன். வண்டி நல்லா
லோடு கொடுத்தா ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இதே ஒரு சில நண்பர் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ நான் ஒரு 4 லிட்டரு இந்த ரேஞ்ச் தான் ப்ரோ இந்த வண்டிலாம் போவோம். அது எப்படி ஓட்டுறான்னு தெரில ப்ரோ. ஃபுல் டெப்த்து கொடுத்தீங்கன்னா 4.25 லிட்டர் இந்த வண்டி அசால்ட்டாக எடுக்குது ப்ரோ. இன்றைக்கி வந்து இதாக இருந்தால் 1100 சார்ஜ் பண்ணுறோம். 1100 4.25 5 லிட்டர் போகிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை ப்ரோ. இதுக்கு மேலே ஆர்பிஎம் டவுன் பண்ணி ஓட்டலாம். ஓட்டினா வந்து இன்ஜின் சீக்கிரம் அடி வாங்கிடும் ப்ரோ. இல்லை நான் காலத்துக்கும் நானே தான் வச்சு ஓட்டுறேன் அப்படின்னா இப்படி வச்சு ஓட்டுங்க. இல்லை நான் 2 வருஷத்தில் வண்டி மாற்றி போடுவேன், 3 வருஷத்தில் வண்டி மாற்றி போடுவேன், எனக்கு வண்டி சவுண்ட் மாறினேன்னா எதை பண்ணுறானா எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 ஆர்பிஎம் 11 ஆர்பிஎம் கூட வச்சு ஓட்டலாம். ஒன்றும் தப்பு இல்லை. வண்டி சலசலன்னு போயிடும். எப்படி சொல்கிறது, இன்ஜின் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ என்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே இவ்வளோ ஹவர் ஓட்டிட்டேன். இன்னும் வந்து இன்ஜின் சவுண்டு கம்மியாக இருக்குது. சலசலன்னு போகாததுக்கு காரணம் என்ன, இன்ஜின் ஐடியில் ஓட்டினோம்னா கிராங்கை விட்டு அடிக்கணும்பா. இதே ஒரு 1500 ஆர்பிஎம் போது அது வந்து ஒரு செகண்ட் இத்தனாயிரம் சுற்றுன்னு கணக்கு ப்ரோ. அப்போ வந்து ஷாஃப்ட் வந்து அடி வாங்காது, சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வைக்காதுன்னு வச்சுக்காங்களேன். லைஃப் நல்லாயிருக்கும். இன்ஜின் டீசல் குடிக்காது, ஆயில் குடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆர்பிஎம் கொடுத்து ஓட்டுங்க ப்ரோ. கொடுத்து ஓட்டினீங்கன்னாவே கொஞ்சம் வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா நீங்கள் எதிர்பார்க்குறதோட மிச்சமாக இருக்கும், லைஃப் இருக்கும். இன்ஜின் சீட்டிங் ஆக இன்னும் மைலேஜ் இன்னும் 100 மில்லி கம்மியாக தான் குடிக்கும். அதை வந்து மறந்துடாதீங்க. அதே மாதிரி இது பாருங்கள், நல்லா க்ளீனாக எடுக்க சொன்னேன். நம்ம கோவலை எடுக்காத விட்டுட்டாரு. அந்த பைப் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்குது. அதில் வந்து ரிவேர்ஸில் கொண்டு போய் மண் தள்ளி நாங்கள் வந்து ரொட்டேட்டரில் மண் தள்ள மாட்டோம். இது மாதிரி வந்து கலப்பையில் தான் வந்து ஒரு ஆங்கிள் மாதிரி செட் பண்ணி அதில் பின்னாடி மண் தள்ளுவோன்னு வச்சுக்காங்களேன். அப்போ தான் வந்து அந்த இடத்துக்கு மண் பூர்த்தி பண்ண முடியும். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க, அதுக்கு வந்து ரொட்டேட்டர் இருக்குதுல்ல, அது அப்படியே கொஞ்சம் ரொட்டேட்டர் கீழே இறக்கி விட்டால் அப்படியே டோரில் மண் தள்ளுவாங்க. அது தள்ளுறதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. நாளைக்கு டோர் வளைஞ்சி போச்சுன்னா அது எவ்வளோ செலவு பண்ணணும் தெரியுமா? அது நல்ல மண் காட்டெல்லாம் பெருசாக வளையாது ப்ரோ. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ரொட்டேட்டர் டோருக்கு மேலே 2 கம்பி வரும். அந்த கம்பி வளைஞ்சி போயிடும் ப்ரோ. உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வளைஞ்சி போயிடும். இது மாதிரி வந்து ஆம்பு கலப்பையில் வந்து பின்னாடி ஒரு பரம் ஒன்று போட்டு செட் பண்ணிக்காங்க ப்ரோ. செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ மண் வேணாலும் எத்தனை ஐட்டம் வேணாலும் போய் தள்ளிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை நண்பா. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ, அவ்வளோதான். இந்த வண்டி குடிக்கிறது இவ்வளோ தான் டீசல். இதுக்கு இங்கே எல்லாம் கம்மியாக குடிக்கிறதுனா ஆனால் சுத்தமான போய் நல்லா நான் வந்து 4.25 ப்ரோ. ஃபுல் டெப்த்து ஃபுல் லோடுக்கு நீங்கள் எவ்வளோ குடிக்குது நீங்களே நினச்சிக்காங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரோ டீசல் குடிக்கும். நாம் வந்து டீசலே குடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். 4.25 குடிக்குது. ஆனால் எங்களுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் கிடைக்குது. அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. ஓகேவா? அதனால் எடுக்கணும்னா இந்த உழவு தான் நான் ஓட்டுவோம். ரோடு ரன்னிங்கே இல்லை ப்ரோ அப்படின்னா தைரியமாக 585 4 வீல் டிரைவ் எடுக்கலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸு. இதுக்கு முன்னாடி 575 நார்மல் வண்டி 2 வீல் டிரைவ் வச்சுருந்தீங்களுக்குலாம் இது ஆப்போசிட்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ப்ரோ. இந்த கம்பெனி இல்லை, எந்த கம்பெனி 4 வீல் டிரைவ் எடுத்திங்கனாலும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான். இன்னொரு 2 சுற்று தான் இருக்குது நண்பா. இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். என்ன பண்ணுறது, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓட்டி ஓட்டணும் ப்ரோ. இன்றைக்கி ஓட்ட முடியாது, நாளைக்கு தான் வரேன்னு சொல்லிக்கிறேன். அது அநேகமாக இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ இது ரெண்டுலேயே ஏதோ ஒன்று போடுவேன். இந்த தென்னை மரத்துக்குலாம் எப்படி வாய்க்கால் பிடிச்சி ஓட்டுறதுன்னு அது ஒரு வீடியோவோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இப்போ நேராக இதாக 2 பக்கம் கரை மாதிரி ஓட்டுட்டுருவோம். கரை மாதிரி ஓட்டுட்டு அந்த வாய்க்கால் மாதிரி ஆயிடும். அதில் வந்து அங்கே தண்ணி கட்டிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை ஒரு கிளிப்பு எடுத்து வைக்கிறேன். அது எப்படி தென்னை மரத்துக்கு வாய்க்கால் ஓட்டுறோம், அது எப்படி வாய்க்கால் அந்த கலப்பா போட்டுக்கிறோம் நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் ஃபைன் இருக்கும் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நண்பா. ஓகேவா? தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அப்படி நான் தப்பு ஏதாச்சும் பண்ணியிருந்தாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் கரெக்டாக நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் ஏற்றுக்கிறேன் நண்பா. ஓகேவா? எனக்கும் புதுசாக தெரிஞ்சுக்கிற நாளுக்கு நாள் நானும் நீங்கள் நம்ம நிறைய பேர் நண்பர்கள் கமெண்ட் சொல்கிறீங்க, எனக்கும் நாளுக்கு நாள் அதுவும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொல்கிறதும் தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுன்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நண்பா. நீங்கள் சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போங்க நண்பா. நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம் சொல்கிறது இத்தனை பேர் லைக் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஓகே நண்பா, பாய், டேக் கேர்.